Bible Pearls. பழைய காலங்களில் கலிலேயின் கடல் அருகில் ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்தது. மக்கள் அவருடைய அதிசயங்களை கேட்டிருந்தார்கள். ரோகிகளை குணப்படுத்தி வேதனையில் இருக்கும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவருடைய உரைகளை கேட்க அவர்கள் விரும்பினார்கள். சூரியன் உதித்த போது மலைப்பரப்பில் கூட்டம் நிறைந்திருந்தது. எல்லோரும் அமர்ந்து கேட்க இருந்தனர். அந்த கூட்டத்தில் ஒரு இளஞ்சீவி பையன் இருந்தான். அவனிடம் பெரிதாக எதுவும் இல்லை. அவர் தாயார் பகை செய்த சின்ன திண்ணி மட்டுமே இருந்தது. 5 சிறிய ரொட்டிகள் மற்றும் 2 சிறிய மீன்கள். பகல் நெறிந்து மக்கள் உணவுக்காக பசிக்க ஆரம்பித்தனர். பாட்டி செய்த சின்ன திண்ணி மட்டுமே இருந்தது. 5 சிறிய ரொட்டிகள் மற்றும் 2 சிறிய மீன்கள். பகல் நெறிந்து மக்கள் உணவுக்காக பசிக்க ஆரம்பித்தனர். ஆனால் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர். அவர்களுக்கு தேவையான உணவு எதுவும் இல்லை. இயேசு தனது சீஷிகளான பிலிப்பினிடம், இந்த அனைவருக்காக எங்கு ரொட்டி வாங்கலாம் என்று கேட்டார். பிலிப்பின் அருகில் பார்த்து, இது போன்ற பெரிய கூட்டத்திற்கு பல மாத சம்பளங்களும் போதாது என்றார். பிறகு மற்றொரு சீஷி ஆண்டிரு பையனை நோக்கி, இங்கே இந்த சிறிய பையன் 5 ரொட்டிகளையும் 2 மீன்களையும் கொண்டிருக்கின்றார். இது இப்படியான கூட்டத்திற்கு போதாது என்றார். ஆனால் இயேசு சிரித்து ஸ்மைல் அவர் அனைவரையும் அமரவிடச் சொல்லி அந்த பையனின் சின்ன உணவை எரித்தார். வானத்தை நோக்கி நன்றி கூறினார். பின்னர் ரொட்டிகளை உடைத்தார் என்று அற்புதமான ஒன்று நடந்தது. உணவு முடிந்ததுடன் அது சுருங்கவில்லை. அது தொடர்ந்தும் அதிகரித்தது. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். முடிந்த பிறகு சீஷிகள் 17 பாசுகள் முழுவதும் மீதி உணவுகளை குடித்தனர். அந்த நாளில் ஒரு சிறிய பையன் தன் கொடுக்கையையும் வழங்கினான். அது பெரிதாக இல்லை, ஆனால் இயேசுவின் கையில் அது போதுமானது. பாடம்: ஒரு பெரிய இதயத்துடன் கொடுக்கப்பட்ட எந்த பரிசும் சிறியது அல்ல. நாம் கடவுளை நம்பி எதுவும் அளவு குறைவானதாக இருந்தாலும் அதை கொடுத்தால் அவர் அதனை அற்புதமாக பயன்படுத்தி காண்பிக்க முடியும். இன்று உங்களிடம் என்ன உள்ளது, அதை பகிர்ந்திட பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களின் சிறிய கொடையினை ஒரு பெரிய கூட்டத்தை ஆசீர்வதிப்பதற்காக பயன்படுத்தலாம்.